இப்போ நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சு அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கூடயே ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம், வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். நம்ம இந்த இஞ்சி பூண்டு நறுக்கி போட்டதுக்கு பதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வேகணும்லாம் இல்லை வெங்காயம். இது நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி கோஸும் அதுக்கப்புறம் கேரட்டும் வச்சுருக்கேன். கோஸும் கேரட்டும் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் வந்து நல்ல ஒரு 80% வந்து வேகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், அதாவது டொமேட்டோ கெச்சப். எல்லாத்தையும் இந்த காயோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த சாஸோட ஃப்ளேவர்லாம் வந்து இந்த காய்க்குள்ளே இறங்குறதுக்கு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போது காய் வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் இதை வந்து இப்படி ஒரு சைடில் வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி முட்டையை வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை வந்து நம்ம இங்கே உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூளும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த முட்டையை வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பொடி மாஸ் பண்ணும்போது எப்படி ஆகுமோ அந்த மாதிரி நம்ம முட்டை வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம இந்த காயோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா முட்டை வேகாமல் காயில் போயிட்டு அந்த எக்கோட ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா வேகட்டும் முட்டை. இப்போ முட்டை வந்து ஓரளவுக்கு உதிரியாயிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம இந்த காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டையில் இருக்க அந்த பெப்பர் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் காயில் இருக்க சாஸ்லாம் வந்து நல்லா ஒன்றாகட்டும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போ காயில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாஸ் சேர்த்துருக்கனால அதுலேயே வந்து நிறைய உப்பு இருக்கும். அந்த உப்பே போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பெப்பரும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கட்டும், இந்த பெப்பரோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா லைட்டாக அரிசி உடையாமல் இந்த முட்டை காய்கறியோட இந்த சாப்பாடையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
சாப்பாடு வந்து நான் ஏற்கனவே வடிக்கும் போது அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நான் இப்போ பண்ணும்போது இந்த காய்கறி முட்டை இதுக்கேற்ற அளவுக்கு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த முட்டையோடையும் இந்த காயோடையும் வந்து இந்த நம்ம போட்ட இந்த பாஸ்மதி ரைஸும் வந்து இந்த சாப்பாடும் நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மள்ட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை கூட மேலே போட்டு நம்ம நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம்.